எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 84. போன தடவை வந்து பாண்டவர் இப்போ கௌரவ சபையில் கிருஷ்ணன் எவ்வளவோ சொல்றார், எல்லாருமே சொல்றா, சுற்றி இருப்பா எல்லாருமே சொல்றா. துரியோதனன் கேட்குற மாதிரி இல்லை, கேட்கல. அம்மா சொல்லியே கேட்கல, அம்மாவும் முடியாதுன்ட்டு போயிடுறான். பார்த்தோம். இந்த வெளியில போனவன் என்ன பண்றான், இந்த கிருஷ்ணனால தான் இதெல்லாம் நடக்கிறது. இந்த கிருஷ்ணன் இல்லைன்னா இந்த இது வந்து இவ்வளவு விவரம் தெரிஞ்சு பண்ண மாட்டா. தர்மனை வந்து நம்ம பயமுறுத்தி கூட பண்ணிடலாம். தர்மனை வந்து செத்து போயிடுவான், நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா கூட போறோம். தர்மர்கிட்ட துரியோதனன் வந்து நான் செத்து போயிடுவேன், நீ வந்த என்ன அப்படின்னு சொன்னா கூட போறோம். துரியோதனன் வந்து அவன் தர்மன் வந்து கொத்துட்டுருவாரு, சண்டை வேண்டான்னு மறுபடியும் வனவாசம் போட்டு கொத்துட்டுருவார். ஆனா இதை கெடுக்கிறதெல்லாம் கிருஷ்ணன் தான்றது அவளுக்குள்ள ஒரு பிளான் பண்றான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு நினைச்சு துரியோதனன் சொல்றான், சகுனியும் சொல்றான். சகுனி சொன்ன உடனே கர்ணன் வந்து கிருஷ்ணன் மேல தப்பு இல்லை, கிருஷ்ணன் சொல்றது நியாயம்தான். ஆனா நம்ம ஏன் அவகிட்ட பணிஞ்சு போகணும், சண்டையே போடுவோமே. சண்டை போடணுன்றதுல தான் இருக்கான் கர்ணன் எப்பயுமே. இந்த சூது ஆடினப்ப கூட கர்ணன் ஒத்துக்கல. கர்ணனுக்கு வந்து இது பிடிக்கல. சூது ஆடுறதெல்லாம் வேண்டாம், நேரம் அதோட படையெடுத்து போவோம், படையெடுத்து நம்ம வந்து இந்திரபிரஸ்தத்தை முற்றுகையிடுவோம், அப்ப பாத்துடலாம் யாரு ஜெயிக்கிறான்னு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்ப சகுதியா நம்ம இந்திரபிரஸ்தெல்லாம் ஜெயிக்க முடியாது, வேஸ்ட். இது நிறைய ஆளெல்லாம் எல்லாரும் சாவாட்டும் போது யோசிப்பான், எல்லாருமே யோசிப்பான் சாவு கூடாதுன்றது. நாடு யாருக்காவது வந்துடணும், ரெண்டு பேர்ல யாருக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனா சாவு இருக்கக்கூடாது, செத்து போக கூடாது, அப்பாவி ஜனங்கள் சாகக்கூடாதுன்றதுல எல்லாரும் குறியா இருப்பா. இது இது நிலைமை. அதை போடுவா. இவ வெளியில வந்து மந்திர ஆலோசனை பண்றா இல்லையா, இந்த கிருஷ்ணனை காலி பண்ணிடணும். கிருஷ்ணனை வாழை விட்டு கிருஷ்ணன் வாழை விட்டெல்லாம் போக மாட்டான். கிருஷ்ணன் இப்போ தூது வந்திருக்கான், இவனை நம்ம கொண்டுட்டோம்னா, இல்லை இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம்னா, இவன் ஜெயிலில் இருக்கிறத வந்து தர்மர் கேட்ட உடனே சப்தநாடி ஓடிக்கணும். அப்புறம் தர்மர் இவனை விடணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு நம்ம அப்படி கூட மறக்கலாம் தர்மரை. இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு என்ன பண்றான், ராத்திரியா அங்க வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு ஆசனம் போட்டு வச்சு, ஒரு ஆசனம் போட்டு அந்த ஆசனத்துல மறுநாள் கிருஷ்ணனை கூப்பிட்டு அந்த ஆசனத்துல வந்து உட்கார்ற மாதிரி பண்ணிட்டு, கிருஷ்ணன்கிட்ட நம்ம சொல்லி பாக்குறது, வேண்டாம் நாங்க சண்டை போடுறோம், சண்டையாவே இருக்கணும். கிருஷ்ணன் திருப்பி தாங்க சொன்னதே சொல்லியிருந்தா டக்குன்னு அந்த ஆசனத்தை வந்து அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளிடலாம். அந்த பள்ளம் கீழே பெரிய பள்ளம் ஓட்டிப்பா, பள்ளத்துக்கு மேல வந்து மூடிட்டு ஆசனம் வச்சிருப்பா, அதுக்கு ஒரு பொறி கையில வச்சிருப்பா, அதுக்கு ஒரு சுவிட்சு கையில வச்சுருப்பான், அந்த வச்சுருப்பான். அப்பெல்லாம் பொறின்னுவாரு. துரியோதன் கையில வச்சுருப்பான். ஒரு சூழ்நிலை சரியில்லாத தட்டி விட்டான்னா உள்ள விழுந்துருவான் கண்ணன். அப்படியே அவனை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிடலாம் பாதாளத்துக்குள்ள வச்சுட்டு. இவனுக்கு வந்து தர்மருக்கு வந்து உனக்கு நீ அனுப்பின தூது வந்து சரியில்லை, இப்படி பண்ணா அதனால அவனை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு நம்மளோட வீரத்தை நம்ம காட்டுறதுக்கு இது ஒரு வழியாயிடும். இந்த மாதிரி வீரத்தை நம்ம காமிச்சோம்னா தானால வந்து தர்மன் இறங்கி வரத்துக்கு, சண்டை இல்லாத இறங்கி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். துரியோதனன் என்னன்னா சண்டை இல்லாம இருக்கணும், ஆனா இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கூட கொடுக்கணும், அது கூடவே கூடாது. சண்டை போட்டே ஆகணுன்றவன் வந்து கர்ணன். துரியோதனன் வந்து இடத்த விட முடியாது. அவன் சண்டை போடுறோம் சரி போடலனாலும் சரி, துரியோதனன் வந்து இடத்த வந்து கொடுக்கவே மாட்டேன். நான் நீ எங்க வேணா போய்க்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கோ, உங்களுக்கான ஏற்பாடுகளை நீங்க பண்ணிக்கோ, ஆனா இடம் மட்டும் நான் கொடுக்க முடியாது. நீங்க இதே மாதிரி மறுபடியும் ஒரு 12 வருஷம் வனவாசம் போகணும், ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் போகணும். போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், கண்ட்ரிக்குள்ள இருக்கலாம் எங்க வேணா, அவ்வளவுதான். உங்களுக்கு இடம் எல்லாம் கொடுக்க முடியாது, இடத்த கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லைன்னு. அதுதான் துரியோதனோட ஸ்டாண்டு. இது மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டுப்பாளா. சரி, மறுநாள் அரசவையை கூட்டுவான். அரசவையை கூட்டின உடனே கண்ணனை கூப்பிடுவாங்க, துரியோதனை கூப்பிடுவான். கூப்பிட்டு கண்ணனை வந்து நேற்றுக்கு நடந்ததெல்லாம் விட்டுரு, இன்னைக்கு நம்ம பேசலாம். நீ வந்து தர்மர்கிட்ட சொல்லி சண்டையெல்லாம் வேண்டாம்னு சொல்லு, நான் வந்து எதையும் கொடுக்க மாட்டேன், நாளெல்லாம் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் நான் தரத்துக்கு நான் தயாரா இல்லை, இதெல்லாம் நான் எதையும் கொடுக்கறதெல்லாம் இல்லை. மறுபடியும் ஒரு 12 வருஷம் வனவாசம் போயிட்டு ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்க சொல்லி இருந்துட்டு அவ நாட்டில் எங்க வேணாலும் ஃப்ரீயா இருந்துக்கலாம், அவளுக்கு சுதந்திரம் கொடுப்பேன். நான் இப்பயே வந்து அவளுக்கு வந்து நான் நாட்டுக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லலை, நாட்டை அவளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். கிருஷ்ணன் சொல்றார், இது எப்படி சரியாகும், இது வந்து நீ பழையதுல உங்கள்கிட்ட மாற்றமே இல்லையே, நீ அதே தானே சொல்லிட்டு இருக்க, முன்னாடி சொன்னதே தானே இப்ப சொல்ற, இப்பயும் நீ அதுதான் சொல்ற. சண்டை வேண்டாம்னா சண்டை வேண்டாததுக்கு காரணம் என்ன, நீ ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுக்கணும், இல்லை விட்டு கொடுக்கவே இல்லை, சண்டை வேண்டாம்னா எப்படி அது சரியா இருக்கும். அவ ஒன்றும் சண்டைக்கு பயந்துட்டு இல்லை, அது தெரிஞ்சுக்கோ. முதல்ல பாண்டவர்கள் வந்து சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு இல்லை. தர்மன் வந்து நியாயம் வேண்டாம், சண்டைன்றதுனால பல உயிர்கள் அழியும்,
பல நஷ்டங்கள் ஏற்படும். அது வேண்டான்றதுக்காக தான் தர்மர் வேண்டான்றார். அதை நீ மனசில் வச்சு கொண்டுருவான். அதெல்லாம் இல்லை, இதுதான் முடிவு, என்னோட முடிவு இதுதான். சண்டை வேண்டாம், ரைட்டு, சண்டை வேண்டாம். ஆனால் மறுபடியும் 12 வருஷம் அஞ்ஞானம் வனவாசம் போக சொல்லுங்க, 1 வருஷம் அஞ்ஞானவாசம் போயிட்டு அவளை எங்கே வேணா ஃப்ரீயாக இருந்துக்க சொல்லுவோம். அதுதான் என்னோட முடிவு. நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அவளை. அதனால அவளுக்கு வந்து இப்போ இடம் திருப்பி கொடுக்குறதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படியே அவள் இந்த வனவாசத்தை முடிச்சுட்டு அஞ்ஞான வாசத்தை இன்னொரு தரம் முடிச்சுட்டு வந்தாலும் அவளை ஃப்ரீயாக விடுவோம். இண்டிபெண்ட்டாக இருப்பா, சுதந்திரமாக இருப்பா, அவ்வளோதான். அவளுக்கு நாடெல்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் நாடு கொடுக்குறோன்ற மாதிரி பகடை ஆடல. பகடை ஆடும்போதே நாடு கொடுக்குறேன்னு நான் சொல்லலை அப்படின்னா அது உண்மைதான். அது நாட்டை கொடுக்குறேன்னு சொல்லல. ஆனால் பகடையாடி நாட்டை வந்து அதுக்கு வந்து பந்தயம் வச்சது தப்பு. பந்தயம் வச்சு வைக்க சொல்லி கேட்டது தப்பு. தர்மர் வச்சதும் தப்பு. தர்மர் அதை பந்தயமாக வச்சு ஆடினதும் தப்பு. அப்பாவது பந்தயமாக வந்து நாட்டை வந்து ஒரு பகடையை வச்சு நாட்டோட இதை நிர்ணயிக்க முடியுமா? அது பண்ண இல்லையா? அது பண்ணக்கூடாது. அதோட ஏனாமா கேட்டுதான் யாசகம் வாங்கிக்கலாம். தர்மர்கிட்ட யாசகமாக கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாரு. பகடையை வச்சு சூதாடி ஜெயிக்கிறதுன்றது வந்து ஒத்துக்க முடியாது. அதே சொல்கிறான், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அவன் சொல்லுவான். இவன் வந்து அதெல்லாம் சூதாடி ஜெயிச்ச விட்டு இல்லையா, சூதாட்டத்தெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க முடியாது, அதெல்லாம் ஜெயிச்ச கணக்காகாது. நீயா வந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை அவகிட்ட கொடுத்துரு, அவள் எப்பயும் போல அவள் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம், இவன் எடுத்துக்கிட்டோம். சரி, நீ அதை தான் கொடுக்கல, 5 ஊரையாவது கொடுன்னுவான். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னுவான். சரி, 5 கிராமத்தை கொடுன்னுவான். 5 கிராமத்தை அவளுக்கு கொடுத்துரு, அவள் அதில் சிற்றரசலாக இருந்துப்பா. அது திருதராஷ்டிரனுக்கு கீழே வரும். அந்த கிராமம் திருதராஷ்டிரனுக்கு கீழே தான் பணி செய்யணுன்ற மாதிரி அவள் இருந்துட்டு போட்டோம். 5 கிராமத்தை கொடுத்துட்டு போறோம் வேண்டாம் அன்னுவார் கிருஷ்ணர். அது ஊசி மனை அளவு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னுவான் அந்த துரியோதனன். அப்ப கிருஷ்ணன் கோபம் வந்துடும். துரியோதனா, நீ பேசுறது சரியில்லை. நீ வேணா அவனுடைய ராஜ்யத்தை எழுந்து நீ ரொம்ப நிர்மூலமாக போற. நீ இந்த வம்சத்தை பிறந்தவன், இந்த நீ வந்து மிகப்பெரிய வம்சத்துல பிறந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, நீ அழிய போறேன்னுவான். நான் அழிய போறேன்னா நீ அழிய போறியா? இந்த துரியோதனன் வந்து டெம்ட் ஆயிடுவான். நான் அழிய போறேன்னா நீ அழிய போறியா பாருன்ட்டு டக்குன்னு அந்த பொறி கையில் இருக்குல்ல, அதை எடுத்துருவான். அதை அழித்த உடனே கிருஷ்ணர் பாதாள லோகத்தில் விழுந்துருவார். பாதாள சிறையில் அப்படியே விழுந்துருவார். விழுந்த உடனே அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு அப்போ போய் துரியோதனன் கொக்கரிப்பான். பத்தியா எப்படி மாட்ட பத்தியா? நீ இப்போ தர்மருக்கு சொல்லி அனுப்ப போற. நீ எங்ககிட்ட மாட்டிட்டு இருக்க. நீ வந்து சிறையில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே தூதுவரம் போனோம், கிருஷ்ணன் சிறையில் வச்சுக்கான்னு தெரிஞ்ச உடனே எங்கள் பவர் என்னன்றது தர்மருக்கு தெரியும். தர்மன் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட இதுக்கு வரப்போறான் பாரு. அப்போ நீ பாரு, அப்போ நான் உன்னை விட்டுறேன், அது வரைக்கும் இது உள்ளே அப்படின்னுவான். கிருஷ்ணன் சிரிச்சுட்டு, நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், இப்போ பாருன்ட்டு தன்னோட பெரிய ரூபத்தை எடுப்பார். தன்னோட பெரிய ரூபத்தை, விஸ்வரூபம், பெரிய ரூபம் விஸ்வரூபம், அதை எடுத்து விஸ்வரூபத்தை எடுத்து அந்த காட்சியை கொடுப்பார். அந்த காட்சி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த இடத்துல பார்க்கறது யாருன்னா திருதராஷ்டிரன் மட்டும் பார்ப்போம். திருதராஷ்டிரன் மட்டும் கண்ணு இல்லை இல்லையா, அதனால அவனுக்கு மட்டும் அந்த கண்ணை கொடுப்பாரு கிருஷ்ணன். நீ மட்டும் பாரு இதட்டு. இவர் என்ன பண்ணுவார், உள்ள இருந்து அப்படியே மேலே ஏறி வந்த மாதிரி இருக்கும். திருதராஷ்டிரனுக்கு தெரியும், 1000 பாவம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு உருவம் நிற்கிறது, கிருஷ்ணன் நிற்கிறது தெரியும். சும்மா ஒரு படி ஏறுற மாதிரி அந்த பாதாளத்துக்குள்ள இருந்து மேலே ஏறி வரத கிருஷ்ணன் வரத பார்ப்பார். அவர் பார்த்துட்டு இருப்பார், அவருக்கு தெரியும். மற்றவாளுக்கெல்லாம் கிருஷ்ணன் வந்து உள்ள இருந்து அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்ட மாதிரி தெரியும். மற்றவாளுக்கெல்லாம் அது தெரியாது. திருதராஷ்டிரனுக்கு மட்டும் தெரியும். திருதராஷ்டிரனுக்கு தெரிஞ்ச உடனே திருதராஷ்டிரன்கிட்ட கிருஷ்ணன் கேட்பார், உனக்கு வேற ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது வர வேணும்னா கேளு அப்படின்வார். இது முடியாது போல இருக்கு, இது இல்லை, நான் உன்னை பார்த்த கண்கள், இனிமே என் புள்ள தோக்கிறது இருக்கிறதுல என் கண்ணால் நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த யுத்தத்தை எல்லாம் காணணும் அவசியம் இல்லை. உன்னை இது மாதிரியே திருப்பாணவர் மாதிரியே சொல்றான், உன்னை பார்த்தா இந்த கண்களால வேற எதையும் பார்க்கக்கூடாது, மறுபடியும் என் கண்ணை குருடாக்கிடுவார் திருதராஷ்டிரன். சொன்ன உடனே திருதராஷ்டிரனுக்கு குருடு, அந்த கண்ணு குருடாயிடும். கண்ணு குருடாகி கொடுத்துட்டு இவர் கிளம்பிடுவார் கிருஷ்ணன். அவ்வளோதான், இனிமே உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன இது பண்ணிட்டு அப்படியே அங்கேயே அந்த தாண்டி வருவார். அப்போ சர்வசாதாரண மேலே ஏறி வந்து உட்கார பாருங்க. இதை பார்த்து இந்த விதுரருக்கு பயங்கர வெறுப்பாயிடும். விதுரர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ பண்றிய துரியோதனா, நீ அழிய போற, நீ அழியத்துக்கு தான் இதெல்லாம் பண்ற. தூது வந்த ஒருத்தனை வந்து நீ வந்து ஜெயிலில் போடுறன்ற, ஜெயிலில் அசிங்கமா இல்லை உனக்கு? நீ இந்த நாட்டுக்கு வம்சமா இல்லையா, நீ இந்த வம்சமா இல்லையா, இந்த கௌரவ வம்சத்தை சேர்ந்தவனான்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ பண்றதெல்லாம் ரொம்ப சரியில்லை அப்படின்னா எல்லாரும் சொல்லுவா. திருதராஷ்டிரன் சொல்லுவா, காந்தாரி சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவா. விதுரர் சொல்லுவார் பாரு, நீ செய்யறது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா. பீஷ்மர் துரோணர்லாம் அச்சப்படுவா சொல்றதுக்கு, நீ செய்யறது சரியில்லை முதல்ல சொல்லி அழுத்து போயிட்ட அவளுக்கு, அவ பார்த்துட்டு இருப்பா. ஆனா விதுரர் மட்டும் எழுந்திருப்பார், நீ செய்யறது சரியில்லை, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு. பண்ண உடனே அவனுக்கு துரியோதனுக்கு ஆவேசமாயிடும். கிருஷ்ணனை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிடிக்கல நினைச்சோம், கிருஷ்ணன் வந்து அந்த பிடியில இருந்து தளர்ந்து மேலே ஏறி வந்துட்டான். இதெல்லாம் அவனுக்கு துரியோதனுக்கு ஆத்திரத்துல வந்து விதுரர் இப்படி பேசணும்னே அவருக்கு ஆத்திரமா வரும். எனக்கு தெரியும், கண்ணன் கூட நீ கூட்டு களவாணி,
கண்ணனோட நீ சேர்ந்துட்டு இருக்க, கூட்டு சேர்ந்துட்டு இருக்க. கிருஷ்ணன் வரும்போதே உன்னை வழிமறைச்சு நீ வந்து அவரை கூட்டு போய் உன் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டப்பயே நான் நினைச்சேன் நீ கிருஷ்ணனோட கூட்டு சேர்ந்துட்டு இருக்க. நீ யாரு? நீ வந்து சாதாரண ஒரு தாதி பெண்ணோட அந்த புள்ள தானே. நீ ஒரு வேசி தானே, வேசியோட உனக்கு பிறந்தவன் தானே. நீ வந்து இங்கேருந்து தாதி, அவள் வந்து ஒரு முனிவர்கிட்ட போக சொன்னா அவள் போயிடுறதா? அவள் போன உடனே அவளுக்கு பிறந்தவன் தானே நீ. உன்னோட பிறவியே சரியில்லை, அதனால தான் நீ இப்படி பேசுறேன்னு சொல்லுவோம். சொன்ன உடனே விதுரருக்கு தன்னறியாத கோபம் வரும். அடைச்ச மூடனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? முட்டாளே உன்னை வந்து ஒரு மனுஷனா நினைச்சு நான் உனக்கு போய் சொல்றதுக்கு வந்த பாரு. உன் சபையில இனிமே உன் கையால் நான் தீண்டி பற்க சாப்பிட்றது கூட பாவம், மகா பாவம். இனிமேல் நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது, நான் போறேன், நான் எங்கேயாலும் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து கோதண்டன்னு ஒரு வில்லு. கோதண்டன்னு ஒரு வில்லு பிரம்மா கொடுத்தது. அந்த வில்லு இருக்க அவர் கையில் இருக்க வரைக்கும் அவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. விதுரர் வந்து கிருஷ்ணன் வந்து பயந்ததே விதுரருக்கு தான். விதுரர் கையில் இருக்க கோதண்டத்தை எப்படி சமாளிக்கிறது? மீதி எல்லாரையும் எப்படியாலும் கொண்டு வரலான்ட்டு அவளுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு எல்லாருக்கும். ஆனா விதுரர் வந்து சண்டைக்கு துரியோதன சைட்ல இருந்து சண்டை போட்டாங்கன்னா விதுரரை ஜெயிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இது என்ன பண்றதுன்னு தெரியாது, அவரே முடிச்சுட்டு இருப்பார். என்ன பண்றதுன்னா திருந்தன அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது வேசி மகன் சொல்லிடுவான் பாருங்க இந்த இவரை விதுரரை. தன்னறியாத கோபம் வந்துடும் விதுரருக்கு. விதுரர் வந்து ருத்ரதாண்டம் ஆடுவார் கொஞ்ச நேரம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ வந்து உனக்கு உன் சோத்தத்தை உன் கையால சாப்பிட்டுட்டு இருந்தேன் எவ்வளவுதான், இது மகா பாவம். உன் கை சோறே எனக்கு இது சகுனி, அதை நான் சாப்பிடவே மாட்டேன். இனிமே உன் கையால நான் சோறு சாப்பிட மாட்டேன், உன் நாட்டிலையும் நான் இருக்க மாட்டேன், நான் எங்கேயாலும் போறேன் அப்படின்ட்டு என்ன பண்ண. இந்த வில்லு இருக்க, இந்த வில்லு தான், இந்த வில்ல வேண்டியில இந்த வில்லை வந்து உடச்சி போட்டு தூக்கி போட்டு போயிடுவார். அந்த கோதண்டன்ற வில்லு அவர் கையில இருக்கும். பிதரோட வில்லுக்கு பேர் கோதண்டம்னு பேரு. இந்த கோதண்டன்ற வில்ல எடுத்து இனி இந்த வில்ல வச்சு நான் சண்டை போட மாட்டேன், இந்த மகாபாரத போர்ல உனக்காக நான் இது பண்ண மாட்டேன், நான் போய் சேர்றேன், எனக்கு என்னுடைய இது முடிஞ்சு போச்சு, நான் வந்து இனிமே இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதண்டத்தை ஒடிச்சிருக்காரு. கோதண்டத்தை ஒடிச்ச உடனே தான் துரியோதனுக்கு ஆகா நமக்கு இருந்த பெரிய சப்போர்ட்டை இழந்துட்டமேன்னு தோணும். விதுரர் வந்து பெரிய வில்லாளியாச்சு, அவரை போய் நம்ம இது பண்ணிட்டோமேன்னு. அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் அவருக்கு அதெல்லாம் உண்மை கால் வராது. இவரை வேசி மகன் சொன்ன உடனே அவர் வந்து விதுரர் வந்து பொங்கிடுறாருன்னா ஒரு 10 நிமிஷம் சபையே அல்லோலப்படுத்திடுறார். திருதராஷ்டிரனா எல்லாரையும் திட்டுறாரு. பீஷ்மரையெல்லாம் கோழையன்றார். பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்து நீங்கள்லாம் கோழைகள், நீங்க உங்களால் ஒன்றும் சொல்லவே முடியாது. இவன் என்ன இவ்வளவு இது பண்றான், உங்க வம்சத்துல வந்தவன் தானே. பீஷ்மரை பார்த்து கேட்பேன், உங்க வம்சத்துல வந்தவன் தானே, உங்களுக்கு அவன் கொள்ளு பேரம் கணக்காருது, அவனை போய் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்றீங்க, ஆனா நீ வந்து இந்த நாட்டை காப்பாற்றுவேன்றீங்க. நீங்க எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரு துஷ்டனை கூட வச்சுட்டு எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் கேட்பாரு. விதுரர் பயங்கரமா கேட்டு இனிமே நான் இந்த இதுல வரவே மாட்டேன், இவனுக்காக நான் போட மாட்டேன், இவனோட அழிவு காலம் இவன் நெருங்குறது, அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, இவனோட அழிவு காலம் நெருங்குது, இனி நான் இந்த இடத்துல நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் அந்த கோதண்டன்ற வில்ல உடைச்சிடுவார். அந்த கோதண்டன்ற வில்லு எதுன்னா பிரம்மா கொடுத்தது. விதுரர் பிறந்த உடனேயே அவருக்கு அந்த கோதண்டன்ற வில்ல வந்து அவருடைய தர்மம், அவர் வந்து விதுர நீதினு அவர் ஒரு நீதி சாஸ்திரம் எழுதுவார். அந்த நீதி சாஸ்திரம் அவர் எழுதினது வந்து யார் யார் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் அதில் இருக்கும். எந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கணும், எந்த மனுஷன் வந்து எப்படி வாழணும், இவாளோட பிறவி இது என்ன, இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அவருக்கு எந்த யார் மக்கள் எப்படி வாழணும், ராஜா எப்படி வாழணும், தெய்வம் எப்படி இது பண்ணணும் காக்கணும், ராஜா எப்படி காப்பாற்றணும் பிரஜைகளை, எல்லாத்துக்கும் ஒரு விதிர நீதின்னு விதிரர் வந்து சட்டத்தையே எழுதிட்டு இருக்காரு. அந்த காலத்துல அவருடைய நீதி வந்து பரிபாலத்துல இருந்து திருதராஷ்டிரன் இருந்த வரைக்கும் பரிபாலத்துல இருந்து விதிரோட நீதியை கேட்கணும். திருதராஷ்டிரனுக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் எந்த ஒரு இது வந்தாலும் விதிரரை கேட்பான். விதிரருடைய யோசனையை திருதராஷ்டிரன் தாண்டவே மாட்டான். விதுரருடைய யோசனை அவன் இது வரைக்கும் தாண்டதுன்றது வந்து இந்த துரியோதனோட இந்த இதுதான், இந்த செயலால் தான், இதுதான் இந்த சண்டைக்கு மகாபாரத யுத்தத்துக்கு பர்மிட் பண்ணதுதான் முதல்ல விதுரர் வந்து விதுரரோட இதை தாண்டினது. அவன் அந்த மாதிரி அவன் வந்து போயிட்டு கிருஷ்ணன் வந்து இனிமே இது தெரிஞ்சு போச்சு. உடனே எல்லார்கிட்டும் சொல்லிட்டு கிருஷ்ணன் துரியோதனை வெளியில போயிடுறான். துரியோதனை வெளியில போனோடனே கிருஷ்ணன் சொல்றாரு பாண்டவர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் பேர்கிட்ட சொன்னார், அந்த கௌரவ சபையில எவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்கெல்லாம், அவன் எவ்வளவு பெரிய இது பண்றான், ஒரு தூதுவனா வந்தவனே என்னை வந்து சிறைப்பிடிக்கணும்னு பாக்குறான், இது நியாயமா? அவனுக்கு நீங்க யாருமே ஒண்ணுமே சொல்லல, பதிலே சொல்லல, பேசாம இருக்கீங்க,
அப்ப நீங்க எல்லாம் அவனோட செயலுக்கு ஒத்துதல போறீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு கேட்பார் கிருஷ்ணன். எல்லாரையும் கேட்பார். திருதராஷ்டிரம் மட்டும் ஐயோ கிருஷ்ணா கோச்சிக்காத கோச்சிக்காத, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன், உனக்கு எல்லாம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், கவலைப்படாத, தைரியப்படாத, நீ கோவப்படாதன்னு அவர் திருதராஷ்டிரம் சொல்லுவார். ஆனா கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் கேட்பார். பீமரை, துரோணரை, கிருபரை, அஸ்வத்தாமனை எல்லாரையும், நீங்கள்லாம் இந்த சபையில நீங்கள்லாம் பெரிய ஆள் தானே, நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்களே, எதுக்கு உட்காந்துருக்கீங்க? ஒரு சபையில வந்து நீதின்றது ஒன்று கிடையாதா? இந்த நீதியை விதிரர் தானே கேட்டார், வேற யாரும் கேட்கலையே, நீங்க யாரும் கேட்கவே இல்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீங்க வந்து ஒரு நாட்டை வந்து ஒரு ஒரு குலத்தை காப்பாதுன்னா ஒருத்தரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை. இது இந்த இந்த துரியோதனன் வந்து பலி கொடுக்கப்பட வேண்டியவன். இவனை பலி கொடுத்துட்டீங்கன்னா, இவனை இவனை சிறுவையாக்கி இவனை வெளியில அனுப்பிச்சிட்டு நீங்க இந்த நாட்டை ஆடுறதுன்னா இந்த நாடு ஓரளவு உருப்படும். இவனோட பலி வந்து முக்கியம், இவன் சாகணும், இவன் செத்தாதான் இந்த இது சரியாகும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் வந்து அவர் வாயாலேயே சொல்லிடுறாரு. துரியோதனன் வந்து பலி கொடுக்கப்பட வேண்டியவர், அப்பதான் இந்த வம்சம் உருப்படும் அப்படின்னுவார். திருதராஷ்டிரன் வந்து புலம்புவான், ஐயோ என் பிள்ளைய இது மாதிரி சொல்றியே, எனக்கு ஒரு பிள்ளை இந்த மாதிரி சொல்லாத, என் பிள்ளைய நீ இது மாதிரி சொல்லாதன்னு கெஞ்சுவான். நான் என்னால ஆனதெல்லாம் செய்யறேன்னு. ஆனா என்ன வந்து அது இது வந்து சரியில்லையே. பயங்கர வெறுப்பாகி கிருஷ்ணன் வந்து எல்லா சபையில வந்து நான் வந்தேன், தூது வந்தேன், நான் எப்படியோ அந்த அந்த இடத்துல தான் கிருஷ்ணன் சொல்லுவார், நான் வந்து இந்த சண்டை நடக்கக்கூடாதுன்னு தான் ஏற்பாடு பண்ணேன், எல்லாம் பேசினேன், அவகிட்டையும் பேசினேன். ஆனா இந்த சண்டை நடந்துதான் ஆகும் போல இருக்கு. அது மாதிரி ஆயிடுச்சு. இந்த சண்டை நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணம். இதுக்கு நீங்கள்லாம் சாட்சி, இந்த கௌரவ சபை தான் சாட்சின்னு. என்ன ஒரு தூது வந்தவனை எவ்வளோ அவமானப்படுத்திட்டா. நான் வந்து எல்லாருக்கும் சொந்தக்காரன் தானே, நான் வந்து நல்லது தானே சொன்னேன். 5 கிராமம் கொடுக்கறதுல இவனுக்கு என்ன ஆகிட போகுது? 5 கிராமத்தை கொடுக்காத என்ன கொள்றதுக்கு இவன் பிளான் பண்ணியிருக்கான்னா, இவனோட புத்தி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். இவன் புத்தி வந்து சரியா இருக்கா? இவன் புத்தி சரியில்லைன்றது தெரியுது இல்லையா? ஆக இனிமே இவனுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே இது போர் வந்து நிச்சயம். இந்த போர் நடக்காம இருக்கணும்னா இதுக்கு வந்து துரியோதனன் வந்து பலியாகணும். துரியோதனன் பலியால தான் இந்த போர் நிற்கும். இது இனிமே நடக்கும். யாரும் என் மேல குறை சொல்லாதீங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், நடக்கல. இதுக்கு நீங்க ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்பாரு. எல்லாரையும் கேட்கும்போது அவள்லாம் இல்லை நீங்க முயற்சி பண்ணீங்க, நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம், எல்லாரும் பண்ணோம், அது நடக்கல அப்படின்னு கிருஷ்ணன் எவ்வளவோ பண்ணதை சொல்லுவார். இந்த இடத்துல இப்படியெல்லாம் நான் பண்ணேன், ஆனா இந்த இது நடக்கலையே அப்படின்றத சொல்லுவார். எல்லாரும் ஒத்துப்பா. அதுக்காக தான் கிருஷ்ணன் அங்கே போனதே, கிருஷ்ணன் தூது போற காரியம் அதுதான். எல்லாரும் சபையில் இருக்கிற பெரிய சான்றோர்கள்லாம் கிருஷ்ணனால இந்த சண்டை நடக்கிறதுன்னு எல்லாரும் பேசுறா. கிருஷ்ணனால தான் இது நடக்கிறதுன்னு துரியோதன சைடுல எல்லாம் பேசுறா. அது இல்லைன்றது அவள்லாம் சொல்லணுன்றதுக்காக அந்த சபையில போய் சொல்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறார். என்னால இல்லை, இது துரியோதனால தான் இந்த சண்டை. துரியோதனன் நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்றான், ஆனா அவன் பண்ணது எவ்வளவு இது லிஸ்டே பகல சொன்னார் பாருங்க. எல்லாம் அதெல்லாம் வாரணாவதம் அந்த இதுல நடந்தது. பீமனை வந்து கொண்டு போய் நாகங்கள் வச்சுக்கிற நரகத்துல அந்த கடத்துல தள்ளினது, அதெல்லாம் சொல்ற. பாஞ்சாலியை கூப்பிட்டு அவமானப்படுத்துறது, பகடையாட கூப்பிட்டது, இதெல்லாம் கிருஷ்ணன் நடுக்கிறார் பாருங்க. அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் அந்த பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் நான் சொன்னேன், அதெல்லாம் நான் இப்ப இது பண்ணல. ஆனா இப்ப இவன் வந்து நாங்க சொல்லலை, நாங்க தர முடியாதுன்றான். இவங்க சொல்லலைன்றது அவனோட நாட்டை இவனுக்கு அடையறதுக்கு என்ன இருக்கு? அவனோட நாட்டை இவன் அடைய முடியாது. இது மாதிரி பகடையாடி ஒருத்தரை ஜெயிக்கிறதுன்றது சரியில்லை. அதனால நான் எவ்வளோ நான் முயற்சி பண்ணேன்னு சொல்லுவார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொல்றது என்னன்னா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் சண்டையை நிறுத்தத்துக்குன்னு, நடக்கல. அதுக்கு இந்த அவை தான் சாட்சி, இந்த கௌரவரோட அவை தான் சாட்சி. ஆக இந்த சண்டை இனிமே நடக்கும், நடக்காம போகாது, எல்லார்ட்டையும் விடைபெற்றுருவாரு, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அடுத்த எபிசோட்ல மீதியை பார்க்கலாம். தேங்க்யூ.